ஏய் பவி, என்ன நீ காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்க? ஏன் அர்ஜுன்? காஃபி எல்லாம் வயசானவங்க குடிக்கிறது. நம்மள மாதிரி யூத் எல்லாம் வாக்கிங் ஜாகிங் பண்ணாதான் ஹெல்தியா இருக்க முடியும். டிடி, அர்ஜுன் சொன்னது கேட்கல? போ, ரெடி ஆயிட்டு வா. ஆனா மாம்ஸ் அவளெல்லாம் கூப்பிடுறாருமா. அவ போக மாட்டா, நீ போய் ரெடி ஆகு. என்ன பவி பார்த்துட்டே நிக்கிற? போய் ஜாகிங் ட்ரெஸ் போட்டு வா. இந்த டைம்ல ஜாகிங் பண்ணாதான் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் தாட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சீக்கிரம் வா, கம் ஆன். இல்ல அர்ஜுன், நான் வரல. ஏன் வரல? எனக்கு இந்த ஜாகிங்லாம் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லைன்னா என்ன, பழகிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் வரல, நீ போயிட்டு வா. வரலங்கிறவள ஏன் மாம்ஸ் ஃபோர்ஸ் பண்ற? ஏய் டிடி, நீ எதுக்கு ரெடியான? ஜாகிங் போகுதா மாம்ஸ்? பாத்தியா பவி, நான் டிடியை கூப்பிடவே இல்லை. எப்படி ஆர்வமா இருக்கான்னு. நீ என்னடானா கூப்பிட்டும் வரலங்கிற. லாஸ்டா கூப்பிடுறேன், போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல அர்ஜுன், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. விடுங்க மாம்ஸ், அவ அப்படிதான். வா நம்ம போலாம். சரி வா. அர்ச்சனா ஸ்டாப். என்னது இது? காலையில கேக்கா? நேத்து நைட் வாங்கினது ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்டா கேலரிஸ் எகிறிடும். கொஞ்சம் கூட ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல உனக்கு? வா நம்ம ஜாகிங் போவோம். ஜாகிங்கா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வளர்ந்துகிட்டே தான் இருப்ப. அப்புறம் ஒரு நாள் டமார்னு வெடிச்சிருவ. அது ஏன் பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன இவ எந்த ரூட்ல போனாலும் கேட்ட போடுறா? ஜாகிங் போனா தானே லவ் செட் ஆகும். என்னது லவ் செட் ஆகணுமா? ஆமா, அப்பதானே டிடிக்கும் அர்ஜுனுக்கும் லவ் செட் ஆகும். அத சொன்னேன். உனக்கு உன் அண்ணனும் டிடியும் ஒண்ணு சேரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா கேக்க கீழே வச்சுட்டு என் கூட ஜாகிங் வா. கம் ஆன் அர்ச்சனா. வந்து தொலைறேன். நீ கூப்பிடுறதுக்காகலாம் இல்ல, ஏதோ என் டிடிக்காக வரேன். எஸ் எஸ் எஸ்.